ஹே காம்ரேட்ஸ், ஒரு சூப்பரான வீலாக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, இது வரைக்கும் யாரும் போகாத, யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேஸ், ஏற்காடு ஹில் ஸ்டேஷன். தப்பா எடுத்துக்க வேண்டாம், வீடியோ முழுசா பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பொதுவாகவே நான் டிராவல்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். அதுவும் இந்த வாட்டி ஹில் ஸ்டேஷன் வேற. சும்மா இருப்பேனா, காலங்காத்தாலே கோழி கூவறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாங்களா? வண்டியே 7:30 மணிக்கு மேல தானே வரும், நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்ட அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு ட்ரிப்பு போன மாதிரி தான், வண்டி ஆன் டைமுக்கு வராதுன்னு நினைச்சா வண்டியும் ஆன் டைமுக்கு வந்துருச்சு. அப்படியே நம்ம ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்க ஊர்ல இருந்து ஏற்காடு ரீச் ஆக கிட்டத்தட்ட 3.5 hours ஆச்சு. அண்ட் போற வழி ஃபுல்லா, குறிப்பா ரோட் சைடு 2 பக்கமும் ஒரே இயற்கை அழகு தான். அதுவும் இந்த மஞ்சவாடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரோடு இருக்கே, அடடா செம்ம அழகு. இப்படி இயற்கை அழகை ரசிச்சுட்டு ஒரு வழியாக மலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் நம்ம வெஹிக்கிள்க்கு என்ட்ரி ஃபீஸும் கட்டி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏற்காடுக்கு வர 2 என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று சேலம் டு ஏற்காடு ரோடு, இன்னொன்று குப்பனூர் ரோடு. இந்த 2 பாயிண்ட்ஸ்லையும் டோல்கேட் செட் பண்ணி வெஹிக்கிள் டைப்புக்கு ஏற்ற மாதிரி டோல் ஃபீ கலெக்ட் பண்றாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில சேர்வராயன் மலை தொடரில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு மலை. அண்ட் மொத்த பரப்பளவு 383 சதுர கிலோமீட்டர். இந்த மலைக்கு மொத்தம் 20 ஆர்பின் பென்ஸ் அண்ட் ஒரு கொண்டை ஊசி வளைவுக்கும் ஒரு தமிழ் ரூலர்ஸ், ஸ்காலர்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நேம்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ரோட் மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. பிகாஸ் அங்கங்க கொஞ்சம் குறுகலாகவும் மேடும் பள்ளமாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்க பர்சனலா டிரைவ் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்ல வெஹிக்கிள் ஹையர் பண்ணிட்டு வந்தாலும் சரி, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா டிரைவ் பண்றதே நல்லது. இல்லனா Rest in peace. ஏற்காடோட உண்மையான பேரே ஏரிக்காடு. அது நாளடைவில் ஏற்காடுன்னு மாறிடுச்சு. மக்களால் செல்லமா ஏழைகளின் ஊட்டின்னு இதை சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசனே, ஊட்டி மாதிரியே இங்கேயும் நிறைய ரெசார்ட்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், போட்டிங், ட்ரெக்கிங், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஃப்ளவர் ஷோஸ்னு இப்படி எல்லாமே இந்த ஹில் ஸ்டேஷன்லையும் இருக்கு. 19th centuryல பிரிட்டிஷ் பீப்புள் தான் இதை ஒரு ஹில் ஸ்டேஷனாக டிக்ளேர் பண்ணாங்க. அண்ட் அவங்க தான் இங்கே ஆப்பிள் அண்ட் காஃபி பிளான்டேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. மேலே ரீச் ஆனதும் ஃபர்ஸ்ட் போட்டிங் போகலான்னு நினைச்சா ஒரு பெரிய இடி. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. மழை நின்னாதான் போட்டிங் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இது வேலைக்கு ஆகாதுன்னு வண்டியை நேராக பீக்கு பார்க்குக்கு விட்டாச்சு. மொத்தத்தில் எனக்கும் போட்டிங்க்கும் செட்டே ஆகலைங்க. ஏற்காடுல ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்னா அது இந்த பீக்கு பார்க் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் எக்ஸாக்டா பக்கோடா வியூ பாயிண்ட் போற வழியில இருக்கு. அண்ட் கூகுள் ரேட்டிங்ஸை பொறுத்தவரை 4.8 ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் பிரைஸ் பார்த்தோம்னா அடல்ட்ஸ்க்கு 300, கிட்ஸுக்கு 200 ருபீஸ்ன்னு சார்ஜ் பண்றாங்க. அண்ட் கிட்ஸ்க்கு உண்டான சைக்கிளிங், போனி ரைட் அண்ட் பாப் ஆங்கரிங் இதுக்கெல்லாம் செப்பரேட் சார்ஜஸ். உள்ள என்ட்ரானதும் முதல்ல கண்ணில் பட்டது இந்த சிக்கன்ஸ் தான். வைட் ரேஞ்ச் ஆஃப் சிக்கன் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அதுவும் இது வரைக்கும் கேள்விப்படாத பிரீட்ஸ்லாம் இங்க பார்க்கலாம். லைக் பாலிஷ், ஜப்பானீஸ் பேந்தம்ஸ், அமெரிக்கன் சில்க், இப்படி சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல ஓடுனது ஒரே விஷயம் தான். இந்த செக்மெண்ட்ல எல்லா பிரீட்ஸ்க்கும் ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைக் அதோட ஆரிஜின், லைஃப் ஸ்பேன், வெயிட் அண்ட் ஈவன் வருஷத்துக்கு எத்தனை எக்ஸ் லே பண்ணுன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த செக்மெண்ட்ல மேஜர் அட்ராக்ஷனா பார்த்தது ரொம்ப கலர்ஃபுல்லா அண்ட் மெஜஸ்டிக்கா இருக்கிற இந்த பிரீட் தான். இதுக்கு நேம் டிஸ்பிளேவும் வைக்கல. இது என்ன வகையான சிக்கன் பிரீட்னு தெரியாம ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. அண்ட் விசாரிச்சதுல இது பறவை இனத்தை சார்ந்த பெசன்ட் பேர்டுன்னு சொன்னாங்க. இதுல கலர்ஃபுல்லா இருக்கிற மேல் பேர்ட்ஸை ரூஸ்டர்னும், கலர் டல்லா இருக்கிற ஃபீமேல் பேர்ட்ஸை ஹென்னு சொன்னாங்க. இது ஒரு கேமிங் பேர்ட், அதாவது டக் ஹண்ட் மாதிரி. இதையும் ஷூட் பண்ணி பிடிப்பாங்க. இந்த செக்ஷனை பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா பேர்ட் செக்ஷனுக்கு நடைய கட்டியாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கேட் செட்டப்ல ஸ்மால் வெரைட்டிஸான காக்டெயில்ஸ் அண்ட் லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் உள்ள மூவ் பண்ணி போனாதான் தெரியுது இந்த இடத்தோட ஹார்ட் பீஸான ஒரு பெரிய ஏவரி செட்டப்பே இங்க வச்சிருக்காங்கன்ட்டு. உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டை ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டேன். பிகாஸ் இந்த போர்டில் டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிங்க் சொல்யூஷன்ல நம்ம ஃபுட்வேர்ஸை கம்பல்சரியா நினைச்சிட்டு போகணும். ஏன்னா உள்ள இருக்கிற பேர்ட்ஸ்க்கு நம்மளால எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு ப்ரிவென்ஷன் மெஷர்ல இதை வச்சிருக்காங்க.
இந்த பார்க்கை சுமார் 2 ஏக்கர் நிலத்துல அமைச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஏவரி செட்டப்பை இவங்களால அமைக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, இங்க இருக்கிற ஏவரி செட்டப்பை நல்ல கிளீன் அண்ட் நீட்டா இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். இந்த ஏவரியை 3 செக்மெண்ட்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஸ்மால் பிரீட் வெரைட்டிஸ் அண்ட் காக்டெயில்ஸ் அண்ட் கன்னூர்ஸ் வச்சிருக்காங்க. கன்னூர் வெரைட்டிஸ்ல சன் கன்னூர் அண்ட் கிரிம்சன் பெல்லிட் கன்னூர்ஸ் இருக்கு. அண்ட் இதுதான் இங்க விசிட்டர்ஸ் கூட நல்லா இன்ட்ராக்ட் ஆச்சு. ஃபுட்டை கையில வச்சிருந்தா போதும், இவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைக்கு வந்துருவாங்க. பார்க்கோட ஓப்பனிங் டைமிங் பார்த்தோன்னா வீக் டேஸில் மார்னிங் 10 AM to 5:30 PM வரைக்கும் அண்ட் வீக்கெண்ட்ஸில் மார்னிங் 8:30 5:30 PM வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், மழை பெஞ்சா இந்த பார்க்கை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மழை நின்ன பிறகு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷனை பார்த்து முடிச்சுட்டு செகண்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இந்த செக்ஷனில் பெரிய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதில் ஒன்று நம்ம பார்ட்னரை பார்த்தோன்னே நம்மளோட பெரிய படா சைஸ் பேர்டுன்னு கீழே இறங்கி வந்துடுச்சு. இந்த செக்ஷன்ல ஒரு பெரிய குறை என்னன்னா, ஒரு பேர்டை ஒரு விசிட்டர் கையில இல்ல ஒரு ஃபேமிலி கையில இருந்ததுன்னா மற்ற விசிட்டர்ஸ்க்கு சான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. அவங்களே ரொம்ப நேரம் அந்த பேர்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதனால மற்ற விசிட்டர்ஸ்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைமை வருது. ஃபைனலா தேர்ட் செக்ஷனுக்குள்ள வந்தாச்சு. இந்த செக்ஷன்ல குட்டி சிக் வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் இங்க கொஞ்சம் கீழே பார்த்து தான் நடக்கணும். பிகாஸ் ஃப்ளோர்ல கூட குட்டி சிக்ஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயே உலாத்திட்டு இருந்துச்சு. பார்க்காம போனா சட்னி தான். இந்த செக்ஷன்ல நிறைய லாரிகிட்ஸ் வெரைட்டிஸ் தான் இருந்தது. அண்ட் இங்க மேஜர் ஆஃப் அட்ராக்ஷனா நான் பார்த்தது இந்த வைல்ட் டுகான் பேர்டு தான். பார்க்கவே செம்ம மெஸ்மரைசிங்கா இருந்துச்சு. நல்ல திருப்தியா இந்த ஏவரி செக்ஷனை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த உடனே இந்த சைபீரியன் ஹஸ்கீஸ் தான் கண்ணில் பட்டது. மொத்தமா 3 ஹஸ்கீஸ் வச்சிருக்காங்க. இதுல இந்த பிளாக் கோட்டட் ஹஸ்கியோட பேரு ஓரியோ அண்ட் பிரவுன் கோட்டட் ஹஸ்கியோட பேரு குக்கி. கரெக்டா தான் நேம் வச்சிருக்காங்க. முக்கியமா இவங்க வெளியே வளர்த்துற வாத்தெல்லாம் பார்த்தா ரொம்பவே குஷி ஆயிடுறாங்க. இவங்க பண்ற சேட்டையெல்லாம் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்படியே முன்னாடி போனா ஆஸ்ட்ரிச் செக்ஷன் வந்துருச்சு. இங்க நிறைய பேர் ஆஸ்ட்ரிச்சுக்கு எல்லாம் ஹேண்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த மூவ் கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆஸ்ட்ரிச் எல்லாம் நேச்சராகவே கொஞ்சம் அக்ரெசிவான பேர்ட்ஸ். பட் நீங்க ஹேண்ட் ஃபீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கொஞ்சம் கவனமாவே பண்ணுங்க. இந்த பார்க்ல இன்னொரு மேஜர் அட்ராக்ஷனா நான் பார்க்கறது இந்த காமன் மொமசாட். இந்த ஸ்பீசிஸ் தான் வேர்ல்ட்ஸ் டைனியஸ்ட் மங்கீஸ்னு சொல்றாங்க. அண்ட் இதோட நேட்டிவ் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பிரேசில கொண்டது. சுமார் 16 to 20 சென்டிமீட்டர்ஸ் தான் இதோட சைஸ். அண்ட் வெயிட் வெறும் 300 to 350 கிராம்ஸ் தான் இருப்பாங்க. இவங்களோட மெயின் டயட் பார்த்தோம்னா ட்ரீ கம்ஸ், மீல் வர்ம்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் குட்டி குட்டி இன்செக்ட்ஸ். பார்க்கவே துருதுருன்னு அடோரபிளா இருக்காங்கல்ல. அண்ட் நிறைய பேர் இதை ஒரு செல்ல பிராணியாவே வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அண்ட் இதே மாதிரி எனக்கும் ஒரு குட்டி மங்கி வளர்க்க வேணும்னு என் பார்ட்னர் கிட்ட கேட்டா வீட்டுக்கு ஒரு குரங்கு போதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஏற்காடு ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பீக்கு பார்க்க உங்க செக்லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லலாம். அண்ட் அதிர்ஷ்டவசமா மழையும் நின்றுடுச்சு. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் போட்டிங். இந்த போட் ஹவுஸில் மொத்தமாக 3 வெரைட்டிஸ் ஆஃப் போட்டிங் ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் பெடல் போட், ரோ போட் அண்ட் மோட்டார் போட். நாங்கள் ஃபேமிலியாக வந்ததுனால பெரிய மோட்டார் போட் எடுத்துட்டோம். இதில் மொத்தமாக 8 சீட்ஸ் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் ₹700. அடிஷ்னலாக இவங்க சின்ன போட் வெரைட்டிஸ்லையும் வேரியஸ் சீட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. லைக் 2 சீட்டர், 3 சீட்டர் அண்ட் 4 சீட்டர். அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ்னு பார்த்தோம்னா லைஃப் ஜாக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த போட் ஹவுஸ் ஏற்காடோட ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷனே சொல்லலாம். அண்ட் ரைடோட டியூரேஷன் பார்த்தோம்னா 30 மினிட்ஸ் இருக்கும். இந்த 30 மினிட்ஸ் உங்களுக்கு போகிறது
போகிறதே தெரியாது, சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தெரியும். நாங்கள் போன அன்னைக்கு வெதர் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தது அண்ட் ரைட் போகும்போது நல்லா ப்ளசண்ட்டாகவே இருந்தது, லைட்டாக ட்ரிசிலும் ஆச்சு அண்ட் அட்மாஸ்பியர் நல்லா காமாகவே இருந்தது. லேக் மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட்மாஸ்பியர் தான் காமாக இருக்கும், பட் ரைட் காமாக இருக்கும்னே நினைக்காதீங்க. ஏன்னா போட்டு ஓட்டுறாருனா இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி நம்மளை கதற விடுவார். நம்ம பார்ட்னருக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். ஓவராலாக எனக்கு இந்த ஏற்காடு ட்ரிப் ஒரு நல்ல மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஏற்காடு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மே அண்ட் ஜூன் இந்த டைமில் பிளான் பண்ணுங்கள். அப்போ வெதர் கண்டிஷன்ஸ் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்கிறது ஒரு லைஃப், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க அண்ட் ட்ராவல் பண்ணுங்கள். லைஃப் இன்னும் அழகாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நம்ம தலைவன் ஜாக்கி ஜான் அட்வைஸோட முடிக்கிறேன். One advice for younger ones. Travel. Your money will return, your time won't. Boomer! Boomer uncle! Yes! Come on uncle!